ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கார்னர் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்டேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாம் இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஜஸ்டிஸ், குவீன் ஆஃப் பென்டிக்கல்ஸ், டூ ஆஃப் கப்ஸ், Son of Wands, Judgment, Ten of Pentacles, Three of Wands, Tower, Eight of Pentacles, Sun, Three of Swords, Three of Pentacles. So bottom of the deck, Page of Pentacles. Hierophant, Two of Swords, Three of Pentacles, Hermit, Six of Wands, Justice, Page of Swords, Ten of Cups, Six of Swords, Six of Pentacles, Seven of Cups, Five of Wands, Empress. Thank you, universe. I'm very happy. Okay. தென் இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்டர்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் காலோ மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, தென் கார்டு எடுத்து வைக்கிற டைமில் நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தேர்ட் பார்ட்டி பற்றி வீடியோ போட்டுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ரெஸ்னேட் ஆகும். ஓகே, தென் நல்லா புரிஞ்சுக்கோங்க. போன்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மொத்தத்தை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே 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 தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் இந்த பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. தென் ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகி 8 months இருக்கலாம், இல்லைங்க 8 weeks இருக்கலாம், இல்லைங்க 8 days இருக்கலாம். ஓகே, டோட்டலாக ரிலேஷன்ஷிப்பில் இந்த மேபி 6 months இருக்கலாம். ஜூன் மந்த் ரிலேஷன்ஷிப்பை விட்டு இந்த பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, தென் இவர் மூவ் ஆன் ஆகிற டைமில் இது ஒரு பர்சன் என்ன ரீசன் சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கெரியர் ஓகே அல்ல, எனக்கு கெரியரில் ப்ராப்ளம் இருக்குது, இஷ்யூ இருக்குது, இல்லைங்க நான் எதிர்பார்க்குற ஒரு வேலை எனக்கு இல்லை, இல்லைங்க எனக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது, எனக்கு உன்னோட ரிலேஷன்ஷிப் இருக்கிற டைமில் எனக்கு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, எனக்கு கெரியர் தான் இம்பார்ட்டன்ட், இதுவும் உன் கூட நீ என் லைஃப்பில் வந்த பிறகு எனக்கு ஒர்க் பண்ண கூட எனக்கு பெரிய இஷ்டம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் எனக்கு கெரியர் இம்பார்ட்டன்ட். ஓகே, என்னை நம்பி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு.
ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ வந்து ஒரு பர்சனோட மைண்டில் என்ன திங்கிங் வந்துட்டு உண்டு அப்படின்னா, ஓகே, உங்களை விட கெரியர் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இவரோட லைஃப்பில் இருக்கிறனால இவருக்கு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. ஓகே, தென் உங்களை விட்டு ஒரு செப்பரேஷனில் வந்தால் தான், இல்லைங்க உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணால் தான் கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும், நல்லா ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மேபி ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு லாங் ட்ராவல் போயிட்டு உண்டுன்னு சொல்லலாம். ஓகே, மேபி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே ஓகே, தென் இந்த ரீடிங் யாருக்கு ரெசனேட் ஆகுன்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இந்த ரீடிங்கில் இருக்குது. இதில் தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு சிலவங்களுக்கு இந்த பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம். அந்த பர்சனோட ஃபேமிலிங்கிறது ஒரு கூட்டு ஃபேமிலியாக இருக்கலாம். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா. ஸோ ரொம்ப கூட்டு ஃபேமிலி, குழந்தை குட்டிங்க, நம்ம ரொம்ப கூட்டு ஃபேமிலியாக இருக்கலாம். ஃபேமிலினாலையும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட், ரிலீஜியன்ஸ் அதுவும் இருக்கலாம். இன்னொரு சிலவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சனாலேயும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷனில் வந்திருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். பட் என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க வந்து ஆக்சுவலி நீங்கள் 2 சுச்சுவேஷன் நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. மேபி எனக்கு என்ன தோணுதா, மேபி வீடியோ பார்க்குறவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். மேரேஜ் ஆனனால நீங்கள் ஆல்ரெடி ஒரு பார்ட்னர் கூட நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு பர்சன் கூட நீங்கள் மேரேஜ் லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. சடனாக அந்த ஒரு பர்சன் நீங்கள் லைஃப்பில் மீட் பண்ணியிருப்பீங்க. தென் நீங்கள் வந்து பல தடவை கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. ஓகே, இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் சடனாக என்ட்ரானதும் ஆல்ரெடி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பர்சனும் கூட உங்களுக்கு எந்த ஒரு அட்ராக்ஷனும் ஒரு அஃபெக்ஷனும் இல்லாமல் ஆகிட்டு உண்டு. டீப்பாக இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் 2 சுச்சுவேஷனில் எதை சூஸ் பண்ண தெரியாமல் நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு, கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. என்ன சொல்கிறது, ஆல்ரெடி இருக்க ஒரு பர்சன் கூட ஃபேமிலி லைஃப்பை கொண்டு போக முடியலை. தென் புதுசாக வந்த ஒரு பர்சன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியல. என்ன பண்ணேன்னு தெரியாமல் பழைய நாட்கள் நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து என்ன சொல்கிறது, மேபி உங்கள் வீடியோ பார்க்குறவங்களோட ஃபேமிலி இங்கே ஃபேமிலி இருக்கலாம். ஒன்லி ஒரு பக்கம் உங்கள் ஃபேமிலி, ஒரு பக்கம் இந்த ஒரு பர்சன். 2ல் எதை சூஸ் பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் பல நாட்கள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு, கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. மதர் இஷ்யூவாக இருக்கலாம் மேபி வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஆல்ரெடி நீங்கள் ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் சிலவங்களுக்கு ஃபேமிலி நமக்கு கார்மிக்காக இருக்கும். சிலவங்களுக்கு நம்ம எதிர்பார்க்குற ஒரு கேரிங், லவ் நமக்கு ஃபேமிலி லைஃப்லேயே கிடைக்காது நம்ம சொல்லலாம். அம்மா அப்பா கிட்டே நமக்கு எதிர்பார்க்குற ஒரு கேரிங்காக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், அது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ மேபி மேரேஜ் ஆகாதவங்களாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி இங்கே கார்மிக்காக வருது. கார்மிக் மீன்ஸ் நம்ம எதிர்பார்க்குற ஒரு கேரிங், லவ் எதுவுமே நமக்கு கொடுக்காது. ஃபுல்லாகவே நமக்கு ஒரு லெசன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம ரொம்ப டவுன் ஆக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நம்ம கார்மிக் கண்டிஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஒரு சைடு நீங்கள் மட்டும்தான் உண்மையாக இருப்பீங்க, அப்போஸ் இருக்கிற பர்சன்ஸ் ஆகினது ஒரு உண்மை இருக்காது, ஒரு ஃபீலிங்ஸும் இருக்காது, ஒரு பாசம் இருக்காது, பக்கா செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணுவாங்க. அது நம்ம கார்மிக் கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி சொல்கிறோம். அப்போது அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மேரேஜ் ஆன ஒரு பர்சன் வந்து கார்மிக்காக இருக்கலாம். தென் டோட்டலாக வீடியோ பார்க்குறவங்க கார்மிக் கண்டிஷனில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. தென் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரானதும் உங்களுக்கு ஒரு ஹோப் வந்துட்டு உண்டு. எஸ், என்னை காப்பாற்ற ஒருத்தவங்க வந்துட்டாங்க, இல்லைங்க எனக்கான ஒரு கேரிங் லவ் கொடுக்க ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு நீங்கள் ஓவர் எக்ஸைட்டிங் ஆகிட்டு உண்டு. பட் அந்த ஒரு பர்சனுமே உங்களுக்கு ஒரு டைமில் நீ 110% நீங்கள் கொடுத்துருண்டு, கேரி கொடுத்துருண்டு, லவ் கொடுத்துருண்டு, நம்பிட்டு உண்டு ஒரு பர்சனை. பட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்காம உங்களை விட்டு ஓடிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, நீங்கள் அந்த பர்சனுக்கு எதிர்பார்க்குறது ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி. பட் அவர் அதுதான் உங்களுக்கு ஒரு ட்ரீம் நம்ம சொல்லலாம். பட் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்காம ஆள் வந்து ஓடிட்டு உண்டு. எனக்கு கெரியர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு உண்டு, இல்லைங்க ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், இல்லைங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு உங்களை விட்டு ஓடிட்டு உண்டு நம்ம சொல்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு பல தடவை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ஸோ உங்களை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த ஒரு பர்சன் கிட்டே இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பர்சனோட கேரக்டராக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும், அது உங்களோட கேரக்டர்ஸ் மாதிரியே இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் அட்ராக்ட் ஆகிருப்பீங்க. என்ன இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் நம்மள மாதிரி இருக்குது, நமக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் அவங்களுக்கும் பிடிக்குது, நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அதெல்லாம் அவங்களும் பண்ணுறாங்க. மேபி நம்ம வந்து ஒரு ஆணாக பிறந்தா இல்லைங்க ஒரு பொண்ணாக பிறந்தா நம்ம என்னெல்லாம் பிஹேவ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பர்சனோட கேரக்டரில் உங்களுக்கு மனசாக இருக்கும். தென் உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு, அதேமாதிரி அவங்களுக்கு ஸ்நேகம் உண்டு. தென் உங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கலாம். ஆப்போசிட் இருக்கிற பர்சன் இதை சப்ரெஸ் பண்ணாலும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு இங்கே ஃபீல் ஆகிருக்கலாம். எஸ், நான் ஸ்நேகிக்க மாதிரி
அவங்களும் என்ன ஸ்நேகிக்கிறாங்கன்னு உங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, தென் ஸ்நேகம் உண்டு. ஓகே, ஸ்நேகம் உண்டு, ஸ்நேகம் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஸ்நேகம் உண்டு, பட் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரிலேஷன்ஷிப்பில். இவங்க சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி ஸ்நேகம் உண்டு. உங்களுக்கு இருக்கிற அதே ஸ்நேகம், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே உண்டு. பட் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம், ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, தென் எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த ஒரு பர்சன் நீங்கள் ஒர்க் பிளேஸில் மீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, சொல்ல முடியாது, ஒர்க் பிளேஸில் நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு பர்சனை. ஓகே, தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன். ஓகே, ஸோ அவங்க அடிக்கடி உங்ககிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது, அவங்கக்கிட்ட கேட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது. ஸோ இதனால் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு இதனால் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஸ்நேகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் நவ் கரண்ட் சுச்சுவேஷனில் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் உங்களுக்கு பிடிச்சி சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு, இல்லைங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கார்மிக் சுச்சுவேஷன் நீங்கள் மாட்டிட்டு உண்டு. ஸோ நீங்கள் ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரானோன்னு உங்களுக்கு ஒரு ஹோப் கிடச்சிருண்டு. எஸ், எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒன்று வந்துட்டுன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, பட் இந்த ஒரு பர்சனுக்கு அதே மாதிரி ஒரு ஹோப் உண்டு. என்ன சொல்கிறது, உங்களுக்கு இருக்கிற சேம் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இவருக்குமே உண்டு. பட் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இவருக்கு கொஞ்சம் டைம் வேணும். இவரோட திங்கிங் என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். தென் எனக்கு லைஃப்பில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியலை. தென் நான் இந்த பர்சன் என் லைஃப்பில் எதுக்கு வந்தாங்க, இல்லைங்க நான் எதுக்கு மீட் பண்ணணும்னு தெரியலை. ஏன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நானே ஒரு இதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, ஏன் அப்படின்னா என் லைஃப்பில் உங்களை பார்த்தது இவர் ஒரு கிஃப்டாக நினைக்கிறாங்க. இந்த பர்சனோட லைஃப்பில் நீங்கள் வந்தது ஒரு கிஃப்டாக நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா என் லைஃப்பில் இதே மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகம், இல்லைங்க கொஞ்சம் கூட கள்ளம் கபடம் இல்லாத ஒரு ஸ்நேகம் என் லைஃப்பில் இது வரைக்கும் யாருமே கொடுத்துட்டில்ல. அந்த ஒரு ஸ்நேகத்தை நான் உங்ககிட்ட பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு லைஃப்பில் இந்தளவுக்கு என்ன ஒரு பொக்கேஷமாக ஒரு கிஃப்டாகவோ யாருமே என்னை வந்து ஹை வைப்ரேஷன் என்னை தூக்கி வச்சு பார்த்துட்டு இல்லை. பட் நீங்கள் அந்த பர்சனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. ஓகே, பட் இந்த ஒரு பர்சனுக்கு இதுக்கு நான் ஒரு டைலாக் இருக்குல்ல, ரைட் போஸ்ட் நம்ம ராங் டைமில் பார்ப்போன்னு ஒரு டைலாக் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு ஃபீல் ஆகிட்டு. நீ மேபி என் லைஃப்பில் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்திருந்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம நல்லா சேர்ந்துருக்கலாம். பட் நம்ம மீட் பண்ணுறது மோசமான டைமாக போச்சு. ஓகே, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் எனக்கு வந்து எனக்கு ஆக்சுவலி நான் ஸ்டக் ஆகிட்டு. எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரியலை. நான் ஏன் உன்னை மீட் பண்ணணுன்னு தெரியல, நீ ஏன் என் லைஃப்பில் வந்தான்னு தெரியலை. இப்போ நான் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதும் எனக்கு தெரியலை. ஓகே, ஸோ அதனால் எனக்கு கெரியர்லேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் திங்க் பண்ணணும், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என் லைஃப்பில் எனக்கு எது இம்பார்ட்டன்ட். திடீர்னு ஆக்சுவலி மேபி நேற்று வரைக்கும் இந்த ஒரு பர்சன் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்காகவே வாழ்ந்துட்டு ஒரு பர்சனாக இருந்தால் டக்குன்னு உங்களை பார்த்துட்டு ஃபேமிலி விட்டுட்டு உங்கள் கூட ஓடி வரவும் முடியாது. ஓகே, அப்போ எனக்கு ஒரு கொஞ்சம் டைம், மேபி இந்த பர்சன் ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் சிந்திக்கணும், எனக்கு என்ன வேணும், நான் எந்த பாத்தோட்டு போகணும், எனக்கு யார் அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறாங்க, எந்த ஒரு ஸ்நேகம் ஆத்மார்த்தமான ஸ்நேகம், எனக்கு எங்கே சூஸ் பண்ணணும், இல்லைங்க எந்த பாத்தை சூஸ் பண்ணணும், எங்கோட்டு போகணும்னு எனக்கு தெரியலை. ஆளுக்கு கிளாரிட்டி இல்லை. ஸோ அதனால தான் ஆள் பிடிச்சி சோஷியல் மீடியாவில் தான் உங்களை பிளாக் பண்ணி வச்சுட்டு. ஏன்னா ஆளுக்கு என்ன பண்ணனே தெரியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஆள் வந்துட்டு. ஓகே, ஸோ அதனால தான் ஆள் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதோ, உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதோ, இல்லைங்க உங்களுக்கு ஒரு ஏன்னா ஆளுக்கு கிளாரிட்டி இல்லை. ஆளுக்கு கிளாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். ஸோ அதனால தான் ஆள் இப்போ சைலண்டாக இருக்கிறது. சிந்திக்கிறாங்க, திங்க் பண்ணுறாங்க, பல சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, மேபி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். தென் என்ன தான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அப்போஸ் இருக்கிற பர்சன் உங்களுக்கு ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு இல்லைங்க வேண்டாம் மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே, எனக்கு ஒன்றை விட கெரியர் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு மூவ் ஆன், இல்லைனா ஒன்றை விட எனக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இம்பார்ட்டன்ட் மூவ் ஆன் ஆகிட்டு. பட் மறந்துட்டு இல்லை, ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இவருக்கு லைஃப்பில் இந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்நேகம் இவருக்கு லைஃப்பில் எங்கேயுமே கிடைச்சிட்டில்ல. அந்தளவுக்கு ஒரு பியூரான ஒரு ஸ்நேகம் உங்ககிட்ட கிடைச்சிட்டு. ஸோ அந்த ஸ்நேகத்தை தள்ளி
உதிரி தள்ளுறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் ஹோல்டு பண்ணி பிடிச்சிடும்னு சொல்லலாம். நான் உங்களை எல்லா சோஷியல் மீடியாவில் செக் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, என்ன அப்படின்னா இவர் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டுனாலும் இவர் அப்பப்போ உங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்களா, இல்லைங்க நீங்கள் இது போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களா, இல்லைங்க உங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்னென்னு, இல்லைங்க உங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அடிக்கடி உங்களை செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா இவருக்கு சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி உங்கள் மேலே இவருக்கு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ஸ்நேகம் எல்லாமே உண்டு. பட் சம் சுச்சுவேஷனால் உங்களை பிடிச்சி பிளாக் பண்ணிட்டு உண்டு. பிளாக் பண்ணாலும் இவர் உங்கள் மேலே அந்த ஸ்நேகம் இருக்கிறனால தான் உங்களை பயங்கரமாக ஸ்டாக்கிங் பண்ணுறாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு உண்டு. ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி வீடியோ பார்க்குறவங்க பல நாட்கள் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு கார்மிக் சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிட்டு உண்டு. மேபி உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தால் உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் ஒரு கார்மிக் கண்டிஷன் நீங்கள் மாட்டிட்டு உண்டு. தென் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தது உங்களுக்கு ஒரு பட்டாப்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. தென் இந்த ஒரு பர்சன் உங்களை பிடிச்சிட்டு பிளாக்லலாம் போட்டதும் அதுவும் உங்களை அப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆல்ரெடி இருந்தவனே என்னை வந்து உடைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் என்னை உடைச்சிட்டு இருக்கான். புதுசாக வந்து நீங்களும் உடைச்சிட்டு போயிட்டீங்க. இனி நான் என்ன பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இனி என் லைஃப்பில் நான் இனி யாரையும் நம்ப போகிறதில்ல. வந்தவனும் சரி போனவனும் சரி எல்லாரும் சரி எனக்கு எல்லோரும் நிறைய லெசன்ஸ் காட்டி கொடுத்துட்டீங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸு. இனிமேல் எனக்கு லைஃப்பில் நான் பட்ட வலி, வேதனை, அவமானம், துரோகம் எல்லாம் போதும். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. இனி எனக்கு யாரும் வேண்டாம். ஓகே, இது வரைக்கும் நான் அவங்கள நம்பி இவங்களை நம்பி டிபெண்ட் பண்ணி என் லைஃப்பில் வாழ்ந்ததெல்லாம் போதும். லைஃப்பில் நிறைய லெசன் லேர்ன் பண்ணிக்கிட்டே யாரும் கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளோட எனர்ஜி லெவலை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம தான் ஹாப்பியாக வச்சுக்கணும். ஆப்போசிட் இருக்கிற பர்சன் கொடுக்குற ஒரு ஹாப்பினஸ் எல்லாம் ஒரு டெம்பரரி. அது ஒரு நாள் கிடைக்கும், கிடைக்காமலே இருக்கும். ஸோ இவங்களை நம்பி நம்ம எமோஷனலி நம்ம டவுன் ஆகிடக்கூடாது. நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்மளை ஹையாக வச்சுக்கணும். நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும். நம்ம தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய லெசன் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு உண்டு. ஓகே, எல்லாரும் வருவாங்க. ஒரு 20 days இல்லைங்க, ஒரு 2 months இல்லைங்க, ஒரு 3 months இல்லைங்க, ஒரு 2 years ஹோப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம லைஃப்பை விட்டு கழிந்து போயிடுவாங்க. ஸோ இப்படியே நான் வந்து அவங்கள நம்பி இவங்களை நம்பி என் லைஃப்பில் என்ன நான் இழந்துட்டேன். ஒரு நாளுமே நான் என்ன நம்பாமல் போயிட்டேன். ஓகே, அவங்கள நம்பினேன், இவங்கள நம்பினேன். லாஸ்ட் வரைக்கும் நான் என்ன நம்பாமல் போயிட்டேன். ஏன்னா போதும், நான் இது வரைக்கும் இனி இவங்களே நம்ப போகிறது கிடையாது. எனக்கு நான் இம்பார்ட்டன்ட். எனக்கு என்னோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட். எனக்கு உங்களோட வேல்யூ வர்த்து நீங்கள் மனசிலாக்கிட்டு உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, தென் உங்களுக்கு உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கிட்டு உண்டு. அப்போ நீங்கள் இப்போ சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் கொடுத்த ஸ்நேகங்கிறது ஒரு அன்கண்டிஷனல் லவ். ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்நேகத்தை கொடுக்குறான்னா அதில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ இல்லைங்க எந்த ஒரு பொய்யானோ ஸ்நேகமோ இருக்காது. ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு ஸ்நேகத்தை நான் அந்த பர்சனுக்கு லைஃப்பில் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு பர்சனுக்காக இருக்கலாம், இல்லைங்க செகண்ட் பர்சனாக இருக்கலாம். நான் அப்படி ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகத்தை நான் எல்லாருக்குமே நான் கொடுத்தேன். பட் எல்லாருமே வந்து என்ன குத்த சொல்லி, என்ன குறை சொல்லி, என்ன டவுன் ஆக்கிறதா மிச்சம். ஓகே, ஸோ அதனால் நான் உண்மையான ஸ்நேகத்தை வச்சுட்டு நான் எதுக்கு புலம்பணும், உண்மையான ஸ்நேகத்தை கொடுத்துட்டு நான் எதுக்கு லைஃப்பில் கஷ்டப்படணும். என்னோட ஸ்நேகத்தை வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு லக்கு இல்லை, இல்லைங்க அவங்களுக்கு அந்த வேல்யூ இல்லை. ஓகே, நான்கிறது உண்மை, என்னோட ஸ்நேகிறது உண்மை. அது புரிஞ்சுக்கிட்டு வரதா இருந்தால் வரட்டும், இல்லைங்க என் லைஃப்பில் யாருமே வர வேண்டாம். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை எடுத்துருண்டு. ஓகே, என்னோடய ஸ்நேகம் உண்மையாக நான் கொடுத்த ஒரு ஸ்நேகம் அன்கண்டிஷனல் லவ்வாக இருந்தீங்க. என்னோடய வேல்யூ வர்த்து அவங்களுக்கு புரிதா இருந்து வரட்டும். இல்லைன்னா வராமலே போட்டும். நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டு உண்டு. பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. உங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. உங்களை மட்டுமே நம்பி வாழ ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க. கேரியரில் பயங்கரமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லைங்க பயங்கரமாக க்ரோ பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் நம்ம கொடுத்த ஸ்நேகம் உண்மையான ஸ்நேகம். அது எந்த ஒரு கள்ளும் கபடம் இல்லாத ஒரு ஸ்நேகம். உண்மையான ஸ்நேகத்துக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னா கட்டாயம் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் திரும்பி வருவாங்க. உங்களுக்கு 110% ட்ரஸ்ட் உண்டு. நான் என்ன சொல்கிறது, நான் யாருக்கு பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட வேல்யூ வர்த்து போகிறது. ஏன்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொடுக்க வேண்டிய எஃபோர்ட் கொடுத்தாச்சு. புரியுதில்லை, இதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேவைன்னா வரட்டும், இல்லைங்க போட்டும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வைபுக்கு வந்துட்டு உண்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங், அதர்வைஸ் நாட் ரெஸ்னேட். ஓகே,
ஓகே. தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த ஒரு பர்சன் உங்கள ஒவ்வொரு நாளும் ஸ்டாக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், அடிக்கடி உங்கள பத்தியான ஒரு டீட்டெயில் என்கிட்ட கேட்டு உங்க லைஃப்ல என்ன நடக்குன்னு அடிக்கடி இவங்க அப்டேட் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல நீங்க சேஞ்ச் ஆயிட்டு உண்டு. நீங்க செல்ஃப் லவ் பண்றீங்க. நீங்க பயங்கரமா சேஞ்ச் ஆயிட்டு உண்டு. என்ன சொல்றது? எதுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல. உங்க லைஃப்ப அடிச்சு புடிச்சு என்ஜாய் பண்ணீங்க. அது இவரோட காதுக்கு எட்டிட்டு உண்டு. இல்லைங்க இவர் அத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உண்டு இவருக்கு. ஓகே. கரண்ட் சிச்சுவேஷனில் சாரி. ஓகே. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கம்யூனிகேஷன்ஸ் கார்டு நமக்கு எதுவுமே வரல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போவீங்க, நீங்கள் கால் பண்ணுவீங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்கன்னு அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, ஆக்சுவலாக ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு தெரியும் நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்னேகங்கிறது அன்கண்டிஷனல் லவ். ஓகே. நான் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணாலும் சரி, நீங்கள் எவ்வளோ ஹை வைப்ரேஷன் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் நீங்கள் மறக்க மாட்டீங்க. 24/7 நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்காக ஏங்கிட்டு இருப்பீங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஸோ அதனால் நீங்கள் போவீங்க, நீங்கள் கால் பண்ணுவீங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க, இல்லைங்க நீங்கள் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணுவீங்கன்னு ஆள் வெயிட்டிங்லாக இருக்காங்க. ஓகே. ஆள் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிற சுச்சுவேஷன் ஆள் இல்லை. ஆக்சுவலி ஆளோட லைஃபே டோட்டலி டவுனாக தான் இருக்குது. ஓகே. தென் நீங்கள் பட் நவ் நீங்கள் வெயிட் பண்ணி டயர்ட் ஆகிட்டு நவ் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு. பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எல்லா வாட்டியும் நீங்கள் தான் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணுவீங்க. அவங்க எத்தனை வாட்டி உங்களுக்கு பிடிச்சி சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சாலும், பவுண்டரி செட் பண்ணி வச்சாலும் நீங்கள் தானே இந்த பர்சனுக்கு ஆளை பிடிச்சிட்டு போவீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வருவீங்க, நானும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அதனால தான் ஆள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வர ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ இல்லைங்க உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கோ ஆள் ரெடி இல்லை. ஓகே. ஏன் ஆள் ரெடி இல்லை அப்படின்னா, ஆள் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஸ்டக் ஆகிட்டு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் ஆள் மாட்டிட்டு உண்டு. அதுலேருந்து வெளியே வராமல் ஆள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டியாக நீங்களான்னு இது வரைக்கும் அவருக்கு ஒரு கிளாரிட்டி கிட்டிட்டு இல்லை. ஏதோ சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இப்போ தேர்ட் பார்ட்டிங்கிறது ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க அப்படின்னா, நேற்று வரைக்கும் ஃபேமிலிக்காக வாழ்ந்த ஒரு பர்சன் டக்குன்னு ஒரு செகண்டில் ஃபேமிலி கழித்து விட்டு உங்க கூட வர்றதுக்கும் அவரோட மைண்ட் ஏற்றுக்கிற நம்ம சொல்லலாம். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஸ்டக் ஆகிட்டு. தென் அதில் அவரை பொறுத்த மட்டும் அவர் இப்போ ஆக்ஷன் எடுக்கிற ஒரு நிலைமையிலையோ இல்லைங்க ஒரு கம்யூனிகேஷன் பண்ண நிலைமையிலையோ அவங்க இல்லை. பட் நீங்கள் வேணால் வரட்டும்னு, நீங்கள் வேணால் வாங்க, பட் மறுபடியும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார். ஓகே. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு. பட் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியும் இல்லைங்க உங்களுக்கு ஒரு கால் பண்ணுற மாதிரியும் ஒரு மெசேஜ் பண்ணுற மாதிரி நமக்கு இங்கே எந்த ஒரு கார்டு நமக்கு வந்துட்டு இல்லை. பட் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு வந்துட்டு. ஏன்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு பல நாட்கள் தெரியும். அந்த ஒரு பர்சன் 110% எனக்கு கொடுத்த ஸ்நேகம் ட்ரூ. அவங்க நிறைய எஃபோர்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துருக்காங்க. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் அவங்களுக்கு எந்த ஒரு ஜஸ்டிஸும் நான் கொடுக்காம நான் சைலண்டாக இருக்கேன். ஓகே. நான் எவ்வளோ இன்ஜஸ்டிஸாக நான் பிஹேவ் பண்ணேன்னு அதுவும் தெரியும். ஓகே. அது அவருக்கு சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி அது அவருக்கு தெரியும். ஓகே. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா அப்படின்னா, இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நம்ம நடக்குது. டோன்ட் வரி. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் சைலண்டாக இருக்காங்க, ஒரு ஆக்ஷன் எடுக்க நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அப்படின்னா இங்கே சேஞ்சஸ் நடக்குது. நமக்கு இதில் டிவைன் இன்டர்ஃபரன்ஸ் நமக்கு இங்கே வந்துடும் நம்ம சொல்லலாம். ஆப்போசிட் இருக்கிற பர்சன் லைஃப்லேயே சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்குது. நீங்கள் நினைக்கலாம் ரிலேஷன்ஷிப் அமைதியாக இருக்குன்னு நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை, சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்குது. ஏன்னா இவருக்கு பல சுச்சுவேஷன்ஸ் இங்கே உருவாகி உங்களுக்கு கம்ப்ளீஷன் இந்த ஒரு பர்சன் கூட இவருக்கு ஒரு ரியலைசேஷன் இவருக்கு லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே. 10 ஆஃப் கப்ஸ் உங்கள் கூட தான் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. மேபி இந்த ஆப்போசிட் இருக்கிற பர்சன் சில கேரக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு டவர் மூமெண்ட்டில் இவரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும். ஓகே. பல நாட்கள் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகி உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்காம உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்களை இவங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு நின்றுட்டோம்னா டோன்ட் வரி. சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. இவங்க கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் இப்போதைக்கு கம்யூனிகேஷனோ காலோ வரது மாதிரி எந்த ஒரு கார்டு வரல. ஏன் இப்போதைக்கு அவங்க மைண்ட் செட் என்ன நீங்கள் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க இருக்காங்க. பட் நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கிளாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆளுக்கே கிளாரிட்டி இல்லை. பட் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு ஜஸ்டிஸாக இருக்கட்டும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் ஆப்போசிட் இருக்கிற பர்சன்கிட்ட உங்களுக்கு கிடைக்காட்டும் அது டைரக்ட்லி யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா டோன்ட் வரி. ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இப்போ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஸ்டக்காக இருந்தாலும்
ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஆக்ஷன் எடுக்கிறது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். அது யூனிவர்ஸெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கப்படும். ஓகே, ஸோ ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டைமில் இந்த பர்சன் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகி இருந்தாலும் கரெக்டாக இவங்க உங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு சன் கார்டு வந்திருக்குது. ஸோ ஐ நோ, எனக்கு தெரியுது நீங்களும் வந்து நெகட்டிவான நீங்களும் கரண்ட் சுச்சுவேஷனில் கஷ்டப்படுறீங்க. அப்போஸ் இருக்கிற பர்சனை கஷ்டப்பட்டாங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் டோட்லி வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்கம் கொடுக்காம இருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஹாப்பினஸ், நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்கம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்துருக்குது சன் கார்டாக வந்திருக்கு. மேபி நீங்கள் ரொம்ப செல்ஃப் லோ பண்ணுறீங்க, நீங்கள் டோட்லி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு ஒரு டிட்டாச்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 19 டேஸ்லேயோ இல்லைங்க 19 வீக்ஸ்லேயோ இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஆக்ஷன் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வரது மாதிரி இருக்கும். ரீகன்சிலேஷன் நமக்கு பாசிபிள் ஆகும். ஓகே, பட் நவ் ஸ்ட்ரென்த் இல்லை, பயங்கரமாக இந்த ஒரு பர்சனுக்கு நவ் இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லை. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ஸ்டக் ஆகிட்டு ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹாப்பினஸ் இல்லை, சமாதானம் இல்லை, பீஸ் இல்லை, ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. நவ் இவரோட டைம் மோசம், இவரோட சுச்சுவேஷன் நவ் சரியில்லை. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களை பிளாக்ல போட்டு வச்சுருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி செக் பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ப்ரெசன்ஸ் என்னென்னு செக் பண்ணிவிட்டு ஆள் சைலண்டாக இருக்காங்க. பட் டோன்ட் வரி, இவரை ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். ஏன்னா யூனிவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா 2 பேருமே கஷ்டப்படுறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். இவர் சொன்னாலே சரி சொல்லாட்டாலும் சரி இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷனல் 2 பேரும் ஸ்நேகம் இங்கே ட்ரூ தான். பட் சுச்சுவேஷன்ஸ் மோசம். ஓகே, ஸோ அதனால் ஜட்ஜ்மெண்ட் கார்டு நமக்கு வரும். ஸோ ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும், உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் வரும். ஸோ அந்த டைமில் கரெக்டாக இந்த ஒரு பர்சன் உங்களை எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டி ஃபோர்த் பார்ட்டி 1000 ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர் அந்த டைமில் சூஸ் பண்ணுறது உங்களையாக இருக்கும். ஓகே ஓகே, நமக்கு சன் கார்டு வந்திருக்கனால பாசிட்டிவான ஒரு கார்டு தான். ஆல் கார்டு நெகட்டிவாக இருந்து சன் கார்டு ஒரு கார்டு வந்தாலே நமக்கு அது பாசிட்டிவ் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ சுச்சுவேஷன் நெகட்டிவாக இருக்கலாம். பட் நியர் ஃபியூச்சர் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு அவுட்கம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும். ஸோ அதனால் செல்ஃப் லோ பண்ணுங்கள். செல்ஃப் லோ பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ஸோ நம்ம எல்லா வீடியோவும் நம்ம சொல்கிறோம் செல்ஃப் லோ பண்ணுங்கள். எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும். ஓகே, நமக்கு நம்ம இம்பார்ட்டன்ட், நமக்கு நம்மளோட ஹாப்பினஸ் இம்பார்ட்டன்ட், நமக்கு நம்மளோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், நமக்கு நம்மளோட பீஸ் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நாளும் நம்ம தாங்க ஹாப்பியாக வச்சுக்கணும். ஆப்போசிட் இருக்கிற பர்சனோ இல்லைங்க ஆப்போசிட் இருக்கிற சுச்சுவேஷனோ அது நம்மளை லைஃப் லாங் ஹாப்பியாக வச்சுக்காது. ஓகே, நீங்கள் என்னதான் தவறு இருந்து நீங்கள் மேரேஜ் பண்ணாலும் ஸ்டார்டிங்கில் கொடுக்குற ஒரு கேரிங்காக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஒரு அஃபெக்ஷனாக அது நமக்கு லைஃப் லாங் வரப்போகிறதும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே அப்படி தான். ஒன்று கிடைக்காத போது நம்ம அதை ஏங்குவோம், கிடைச்ச போகிற அதுக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கிடையாது. ஓகே, ஸோ அதனால் அவங்க வரட்டும், அவங்க என் லைஃப்பில் வந்த பிறகு தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு இந்த ஜென்மத்தை நீங்கள் ஹாப்பியாக இருக்கவே மாட்டீங்க. ஓகே, ஏன்னா இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வர்றவங்க நாளைக்கு ஒரு டைம் நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி பிடிக்கும்னு சொல்கிறவங்க நாளைக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா மனுஷனோட மைண்ட் குரங்க மைண்ட் ஆகும். அது நம்மளே எடுத்துக்கோங்க. நம்ம என்ன ஒரே வைப்ரேஷன் இருக்கோமா? நம்ம ஒரு விஷயம் இன்றைக்கி பிடிக்குன்னு சொல்லுவோம், நாளைக்கு நம்ம அதை பிடிக்கலன்னு சொல்லுவோம். நம்மளோட வைப்ரேஷன் இங்கே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. காரணம் மனுஷனோட மைண்டு குரங்க மைண்டு தடமாறிட்டே இருக்கும், அது ஒரு ஸ்டேபிளாக நிற்காது. ஓகே, ஸோ அதனால் எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டி 1000 சுச்சுவேஷன்ஸ் இருக்கட்டும், நமக்கு இம்பார்ட்டன்ட். எல்லோரும் வருவாங்க போவாங்க, பட் நமக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் உங்களை நீங்கள் ஹாப்பியாக வைக்க படிங்க, உங்களை சந்தோஷமாக வைக்க படிங்க. என்ன பண்ணால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகே, என்ன பண்ணால் இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் கிடைக்கிற சுச்சுவேஷன் நம்ம கொஞ்சம் வெளியே வரும்னு யோசிங்க. உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோ, ஏதாவது பண்ணி உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோ. நமக்கு நம்மளோட ஹாப்பினஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எப்போவுமே நம்ம ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும். எக்ஸ்ட்ரா யாருக்குமே அன்பு கொடுக்காதுங்க, ஏன்னா அது வேல்யூ இல்லாமல் போயிடும். நம்ம ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும். நமக்கு ஒருத்தவங்க எவ்வளோ போஸ்டேஜ் அன்பு கொடுக்குறாங்களோ சேம் நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க 10 போஸ்டேஜ் கொடுக்குறாங்களா, அதே சேம் 10 போஸ்டேஜ் கொடுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 10 போஸ்டேஜ் கூட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். கண்ணாடி மாதிரி இருங்க. உங்களுக்கான வேல்யூ, உங்களுக்கான ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க. உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னு நீங்கள் கொடுங்க. அவங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் சைலண்டாக இருக்காங்க, ஒரு ஆக்ஷன் பண்ணாமல் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு வேல்யூ நீங்களும் கொடுக்காதுங்க.
ஓகே. நமக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. நம்மளும் பவர் தான். நமக்கும் வேல்யூ இருக்குது. அவங்கலாம் பெரிய மிராக்கிள்ஸோ, கிஃப்ட்டோலாம் கிடையாது. அவங்கள இறைவன் வந்து ஸ்பெஷலா ஒண்ணும் படைக்கல. வைரத்துல ஒண்ணும் படைக்கல. ஓகே. ஸோ எல்லாரும் நம்மள மாரி தான். ஓகே. யாரா இருக்கட்டுங்க. அது ஃபேமிலியா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், யாராவே இருக்கட்டும். உங்களுக்கு ஒருத்தவங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்களோ, அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்க குடுங்க. எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு பாயிண்ட் கூட குடுத்துறாதீங்க. மேபி சில ஆக்சுவலி நிறைய பேர் நம்ம ஹீலிங் கிளாஸ்லலாம் சில மேம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மேம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், பட் அதை டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது. பட் எனக்கு ஆப்போசிட் இருக்கிற பர்சன் வந்து என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, எனக்கு அவங்கள மறக்கவும் முடியாது. எஸ், அஃப்கோர்ஸ் நான் சொல்கிறேன், ஒரு சில உறவுகளை நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்ட்லேருந்து நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியாது. ஓகே, பட் மைண்டை விட்டு மூவ் ஆன் பண்ணிடலாம்ல. நம்ம மைண்டுக்குள்ளே அவங்களோட தாட்ஸ் திங்கிங்ஸ் இருக்கும்போது நமக்கு அது பெயினை கொடுக்கும். எஸ், குழந்தை குட்டிங்க இருக்கலாம், ஒரு சில உறவுகளை நம்ம ஃபிசிக்கலி மூவ் ஆன் பண்ண முடியாது, பட் மென்டலி நீங்கள் மூவ் ஆன் ஆகிடுங்க. உங்களுக்கு அது பெயின் இருக்காது, அதுக்கப்புறம் அவங்க மேலே உங்களுக்கு பாசம் இருக்காது. நீங்கள் உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே ஓகே தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, 11 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, 666 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 666 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 11 666 மேபி ஒரு சிலவங்களுக்கு 55 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 39 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 36 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 32 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 37. 333 இம்பார்ட்டன்ட். 333 666 தென் 11. ஸோ இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஓகே, மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 16 important, 19 important. Yes, 19 important. Okay, then 20 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.